எவ்வளவுதான் வெளிப்படையாக நமக்கு தெளிவாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒன்று விரும்புவீர்கள், அது தீமை இருக்கலாம், ஒன்று வெறுப்பீர்கள், நன்மை இருக்கலாம், நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் தான் அறிவான்னு சொல்லும் பொழுது நாம் அவனுக்கு அந்த கணித்தை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக பார்க்கறதுக்கு நல்லதுமாக தான் தெரியுது, இது உனக்கு பொருத்தமாக இருந்தால் மட்டும் நடத்தி கொடு, தீமையை நீ தடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்கணும் இருக்கணும். நம்ம நினைக்கிறது, நம்ம பேசுறது, நம்ம செய்கிறது எல்லாமே சரியாக நினச்சிட்டு இருக்கோம். அங்கே தான் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி இந்த பிரச்சனை எனக்கு வந்ததுன்னு தெரியாமல் போயிடும், அந்தளவுக்கு கவனமாக போய்ட்டோம். ஏன்னா என் மேலே அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை, எனக்கு எல்லாம் தெரியும், நான் சரியாக நடந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு நம்ம அறியாத விதத்தில் பிரச்சனை வருது. ஏன்னா இறைவனை பொறுப்பைப்படுத்தாமல் என்னுடைய அறிவு கொண்டு நான் பார்த்தது கொண்டும் பேசினது கொண்டும் என்னுடைய எண்ணத்தை கொண்டும் நான் விளங்கி வச்சதை கொண்டும் இது சரியாக தான் நினச்சிக்கிறோம். அதுக்கு மேலேயும் என்னுடைய ஆற்றலை கொண்டு அது சரியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத அவன்கிட்ட ஒப்படைக்காமல் விட்டதன் காரணமாக நன்மையாக இருக்கிற பிரச்சனையும் தீமையாக மாறிட்டு, நம்ம இதெல்லாம் வெளிப்படையாக நன்மையாக நினச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் தீமையாக மாறிட்டு. இப்படி நம்ம எங்கெல்லாம் தவறுன்னு தெளிவாகி நம்ம சமாதானத்தை விரும்பும் பொழுது, பாவமண்ணை கேட்ட நிலையில அவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது நம்மளை குற்றவாளி போல் நிச்சயம் ஆக்க மாட்டான். எல்லாமே தவறாக தான் இருக்குது, பேச்சுகளையும் செயல்களையும் எண்ணங்களை தவறு இருந்தாலும் கூட நான் அதை உணர்ந்து ஒத்துக்கிட்டு ஒப்படைச்சிட்டு இருக்கும்போது சமாதானத்தை விரும்பிட்ட நிலையில உங்களை குற்றவாளி ஆக்கவே மாட்டான். 68-35 என்னுடைய வாக்கு உறுதியானது, நாம் சமாதானத்தை பேணுபவர்களை குற்றவாளி போல் ஆக்குவோமா. நீங்கள் சமாதானத்தை விரும்பிட்டே இருந்தீங்கன்னு சொன்னான். சமாதானம் எப்போ கிடைக்கும்? நான் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு தேவையும் அவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது. சமாதானம் கிடையாது காரணம் நான் அவசரப்படுறேன், எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறேன். என் தேவைக்கு ஒரு விருப்பம் வரும்பொழுது அந்த விருப்பத்தை கொடுத்த இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்தாமல் என் அறிவை கொண்டு மனிதனை கொண்டு பொருளை கொண்டு அடைய ஆசைப்படுறேன், அடைய அவசரப்படுறேன், அதை வெளிப்படுத்தவும் அவசரப்படுறேன். அதன் காரணமாக எனக்கு பிரச்சனை அமைதியெல்லாம் போயிடுது. அவன் கொடுத்த விருப்பம் அது அவன் தான் வைத்து தரணும், நம்ம அவனை கண்ணியப்படுத்தலை. சமாதானம் வேணும்னு சொன்னால் அவன் கொடுத்த விருப்பத்தை முதல்ல அவன்கிட்ட ஒப்படைக்கணும். முதல்ல நம்ம ஆசைப்படுறோமா விருப்பப்படுறோமாங்கிறதே தெளிவில்லாமல் இருக்கும். விருப்பங்கிறது நம்முடைய தேவையின் அடிப்படையில் உணர்வாக வர்றது விருப்பம். என்னுடைய மனநிலையில் என் தேவையை சூழ்நிலை அறிஞ்சு இறைவனை அறிவிக்கிறது விருப்பம். அந்த விருப்பத்தை அவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அவன் பொறுப்பேற்றுக்கிறான், மனசு அமைதி கிடையாது. எப்போ அமைதியாக இருக்குதோ அது அவன் பொறுப்பேற்று அர்த்தம். எப்படி நம்ம இறைவன் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான்னு சொன்னால், நான் அவன்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது எனக்கு முதல்ல சமாதானம் கிடைக்குது. அந்த சமாதானத்தை இறைவன் அவன் கொடுக்குறான், உன்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டேன், இப்போ என்னோட உதவி சமயமாக இருக்குது. எப்போ தூரமாகறோம் அப்படின்னு சொன்னால், நான் அவன்கிட்ட ஒப்படைக்காமல் அறிவு கொண்டு போகும்போது தூரமாறேன், அவசரப்படும் போது தூரமாறேன்.